வெல்கம் டு அரிஸ்கோம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்டு சூப்பு தாங்க செய்ய போகிறோம். நண்டு சூப் சாப்பிட்றதுனால நெஞ்சு சளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நெஞ்சு சளியாக இருக்கவங்க அவதிப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி நண்டு சூப் வச்சு குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக கரைஞ்சிரும். பெனிஃபிட் அதிகங்க. இது எப்படி செய்யணும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 5-6 பல் இஞ்சி, ஒரு 10-15 பூண்டு, அது கூட 20 சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம்னு சொல்லுவேன் இல்லையா, அது 20. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது சின்ன சின்ன நண்டாக தான் இருக்குது, அதனால் நமக்கு அம்மியில் வச்சு இடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் அம்மியை எடுத்து உரலை எடுத்து வச்சுட்டேன். எனக்கிட்ட இந்த குட்டி உரல் தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இது சௌகரியமோ அப்படி இடிச்சுக்குங்க. இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு 2-3 டைம் 4-5 டைம்ங்கிறதே தட்டிக்கிங்க. நல்லா தட்டிட்டு காலில் இந்த மாதிரி இப்படி தட்டி விட்டுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தை இதில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா நண்டையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தட்டி இருந்தாலே போதும். இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக நல்லெண்ணெய் செய்யுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாகவே இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை நல்லா சேர்த்து கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 கொதி மட்டும் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க நண்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் இதையும் அப்படியே கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, ஒன்றும் அடி பிடிக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு இதாக இருக்கிறப்ப நம்ம 2 டம்ளர் நான் 2 இந்த ஜக்கில் பார்த்திங்கன்னா 2 ஜக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்குங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. காரத்தையுமே குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டாலே போதும். இப்போ தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு அங்கே ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. இந்த மாதிரி நுரக்கட்டி வரும். நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நண்டு வெந்து வரும். அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நண்டு வெந்து வந்துருச்சுன்னு. இப்போ அடுப்பை ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி வரும், அதனால தான் சொல்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நண்டு சூப்பராக வெந்து வந்துருச்சு. சூப்புமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை வாரத்தில் 3 நாள் பெரியவங்கலேருந்து குழந்தைங்கள வரைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நெஞ்சு சளி எவ்வளோ தான் கட்டி இருந்தாலுமே கரைஞ்சிட்டு வந்துடும். அவ்வளோ பெனிஃபிட் அதிகமாகவே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பு தாராளமாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் எடுத்தால் அப்படியே எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி போடலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.